Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா MS வேர்டில் ட்ரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணலாம், அதாவது மொழி பெயர்ப்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கங்க. அண்ட் ப்ரீவியஸ் டுட்டரில் நீங்கள் பார்க்கலாம், அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தெரியாதவங்களுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்குள்ள கண்டென்ட்டை பார்ப்போம். ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் மெயிலிங் டேபுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ரிவ்யூ டேப் இருக்கும். அந்த ரிவ்யூ டேபுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிற கமாண்ட் உண்டு. அதில் ட்ரான்ஸ்லேட் செலக்டட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ட்ரான்ஸ்லேஷனில் எந்த வகையான ட்ரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணாலும் சரி, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் நீங்கள் MS வேர்டுக்குள்ளே ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஓகே, சரி. ஸோ நான் ஜஸ்ட் நார்மலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எந்த கண்டென்ட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ அதை ஜஸ்ட் நார்மலாக என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிவ்யூ டேப்பில் போய் ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிற கமாண்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரான்ஸ்லேட் செலக்டட் டெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டிஃபால்ட்டாக எந்த லாங்குவேஜில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுது அப்படின்னு கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுது. ஸோ எனக்கு இது ஃப்ரெஞ்சில் தேவையில்லை, எனக்கு இது எதில் தேவை அப்படின்னா கிரேக்க மொழியில் தேவை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது லைனுக்கு வந்துக்கிறேன். ஜஸ்ட் நார்மலாக இங்கிலீஷில் இருந்து இதை ஃப்ரெஞ்சுக்கு மாற்றக்கூடாது, அதுக்கு பதிலாக க்ரீக் மொழிக்கு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் க்ரீக்குன்னு கொடுத்த கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா க்ரீக்கில் இது என்ன ஆகும், ட்ரான்ஸ்லேட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த இடத்துல உங்கள் கர்சரை வச்சுக்கிங்களோ அங்கே நார்மலாக நீங்கள் இன்சர்ட் கொடுக்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும், இது ட்ரான்ஸ்லேட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இதில் ஒரு பெரிய ஜாக்பாட் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் ஒரே ஒரு பேராகிராஃபை நீங்கள் ஒரு வாட்டி செலக்ட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்லிமிட்டடாக அதை எத்தனை லாங்குவேஜுக்கு வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஹிந்தி அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ண உடனே கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ஹிந்தியில் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ட்ரான்ஸ்லேட் ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட நியூ லைனில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹிந்தியில் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃப்ரெஞ்சு தேவை, இல்லை நம்மளோட பெருமைக்குரிய தமிழ் மொழியில் உங்களுக்கு தேவை அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டு ஹிந்தி அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டு ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழ் இந்தியா அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனோட வேகத்தை பொறுத்து உங்களுக்கு தமிழில் என்ன ஆயிரும், ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு நம்மளோட தமிழ் மொழியிலே என்ன ஆகும் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். ஸோ இங்கிலீஷில் இருக்கிறது தான் நீங்கள் இந்த மொழிக்கு அந்த மொழிக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஈவன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏற்கனவே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழில் டைப் பண்ண ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ இதை எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அப்போ ஒரு சின்ன சேஞ்ச் நீங்கள் ஏற்படுத்திக்கங்க. ஃப்ரம் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இப்போ என்னென்னு மாற்றிக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரம் தமிழ் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டாக அது உடனே என்ன ஆகும், இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக ஒரு புது லைனில் போய் நீங்கள் இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா மேலே உள்ள கண்டென்ட் அது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. ஸோ மறக்காமல் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. ஓகே, ட்ரான்ஸ்லேஷன் கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இதோட நல்ல அருமையான ஆப்ஷனோட நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதுவரை காத்திருங்க.